நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பேசிய கருத்துக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பேசியதை குறிப்பிட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரகுபதி அவர்களுக்கு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த கண்டன பதிவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும், பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று திமுக அமைச்சர் ரகுபதி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நூற்றாண்டுகளாக நிலவி வரும் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளை அவமதிப்பதும் இந்து மத மக்களினுடைய வழிபாட்டு உரிமை, பண்பாடு என இவை அனைத்தையும் முதலமைச்சர் உட்பட திமுகவினர் தொடர்ந்து கேலி செய்து வருவதும் திமுக அரசின் இந்து மத விரோத மனநிலையை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயலும் திமுகவினர் செயல்பாடுகளை நீதிமன்றம் சுட்டிக்காட்டினாலும் நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கின்றனர் என்றும் நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.